கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, சிறந்த ஃபாலோவர். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவிகொடுங்கள். சங்கீதம் 34:11. உலகின் ஈர்ப்பும் தேவனை பின்பற்றுதலும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து முதிர்ச்சியுற்ற காலகட்டத்தில் நம்மால் வாட்ஸ்அப், முகநூல் போன்ற சமூக வலைதளம் இல்லாமல் இருந்துவிட முடியுமா? புதிதாக ஒரு சமூக வலைதளம் கால் பதிக்கிறதென்றால் சில நாட்களில் எல்லா மக்களும் தங்களுக்கு பிரிய முடியாத ஒரு தளமாக அதன் பின் செல்கிறார்கள். ஆனால் பரிதாபமான செய்தி என்னவென்றால், நம்மை படைத்தவரையே நாம் இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லையே. அவரை தங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய நபராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவி கொடுத்து அவரை பின் செல்கிறவர்கள் எத்தனை பேர்தான் இருப்போம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த வசன பகுதியின் மூலம் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவரை விட்டு பிரியாமல் வாழ அறைகூவி அழைக்கிறார். வீணனை பின்பற்றுகிறவன் மதியற்றவன் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. வாழ்க்கையில் மட்டுமல்ல, வலைதளத்திலும் வீணானவைகளை பின்பற்றி காலத்தை கழிக்காமல் நாம் பரலோகத்தின் பிதாவுக்கு செவி கொடுத்து அவரை பின் செல்ல துணிய வேண்டும். செவி கொடுத்து செயற்படுவோம். சோதோமின் நீதிமானாகிய லோத்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உயிர் பிழைத்தார். ஆனால் அவருடைய மனைவியோ திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இன்னும் யோனா தீர்க்கதரிசி தன்னை உணர்ந்து கொண்டு தேவனுக்கு செவி கொடுத்த போது தேவன் அவரை தனக்கு சொந்தமாக்கினார். இப்படி நாமும் தேவனுக்கு செவி கொடுத்து அவரை பின் செல்லும் போது, நம்மை இடைமறைக்கும் உலக கவர்ச்சிகளை திரும்பி பார்க்காமல் செல்லும் போது, நம் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். பிள்ளைகளை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தையை விரும்பிடுவோம். அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்திடுவோம். அவருக்குள் உட்புகிந்திடுவோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் உடனுக்குடன் பெற்றிடுவோம். அவரையே என்றென்றும் பின்பற்றிடுவோம். ஆமீன்.